ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்கா அண்ட் சிஎஸ்கே மறுபடியும் செகண்ட் பிளேஸ்க்கு போக என்ன பண்ணணும், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆர்சிபி இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10ல் 3 மேட்ச் ஜெயிச்சு 7 மேட்ச் தோற்று 6 பாயிண்ட்டோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற 5 மேட்ச்சு, ஸோ 5 மேட்ச் அவங்க மேக்ஸிமம் ஜெயிச்சா 10 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 16 பாயிண்ட்டோடு இருப்பாங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி அண்ட் டிசி. ஸோ இதில் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி இந்த 3 டீமுக்குமே பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிறது 5 மேட்சஸ். ஸோ இவங்க 3 பேருமே அந்த 5 மேட்சஸில் மினிமம் 3 மேட்ச் தோக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா 2 கூட தோக்கலாம். பட் ரன் ரேட் காரணமாக இந்த 3 டீமில் ஏதாவது 2 டீம் தோத்தாகணும். 2 டீம் 3 மேட்ச் டிஃப்ரென்ஸில் தோக்கணும். 3 மேட்ச் தோக்கணும். அடுத்து டிசி பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிறது 3 மேட்ச்சு. அந்த 3ல் ஏதாவது 1 மேட்ச் தோக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 4ல் ஏதாவது ஒரு 3 டீம் தோற்றுட்டாங்க, இந்த 3 மேட்ச்சுக்கு மேலே ஜெயிக்கலை அப்படின்னா ஆர்சிபி மிச்சம் எல்லா மேட்ச்சும் ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து சிஎஸ்கேவை பார்த்தோம்னா, ஸோ அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாப் மேட்ச் ஜெயித்தா நல்ல ரன் ரேட்டில் ஜெயித்தா மேலே போவாங்க. அதுவே கொஞ்சம் க்ளோஸராக ஜெயித்தா 3rd பிளேஸ்லேயே இருப்பாங்க. அதுக்கடுத்து கேகேஆர் ஒரு மேட்ச் தோற்றாங்க அப்படின்னா கேகேஆர் கீழே சிஎஸ்கே மேலே போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தோக்குற மாதிரி தெரியலை. ஸோ சிஎஸ்கே நல்லா ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சு மேலே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ பாய்.